நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே தெற்கே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் பஸ்ஸில் போகக்கூடிய மகளிர் எல்லாரும் கட்டணமில்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி, அதனுடைய வரலாற்றை எழுதணும்னு தீர்மானித்து தொடர்ச்சியாக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின. அதையெல்லாம் பட்டியல் போட்டால் இந்த பொதுக்கூட்டத்தையே ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகத்தான் நடத்தணும். அந்த அளவுக்கு மலையளவு சாதனைகளை நாம் செஞ்சிருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டுமே ஒரு தனி புத்தகமாக போடலாம். அதனால மிக மிக முக்கியமான முத்தாய்ப்பான சாதனைகளை மட்டும் தலைப்புச் செய்திகளா ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படணும் என்ற நம்மளோட முழக்கத்துக்கு அடித்தளமா நிற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி பல்நோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிகிச்சை வழங்க நவீன கட்டமைப்புகளோடு கூடிய மருத்துவமனை கட்டடம். பல ஆண்டு கனவு திட்டமான தாமிரபரணி, கருமணியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் வெள்ள உபரி நீர் திட்டம் தொடக்கம். மானூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 93 திருக்கோயில்களில் சீரமைப்பு பணிகள். 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில்கள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 33 திருக்கோயில்களில் திருப்பணிகள், சீரமைப்பு பணிகள். அம்பா சமுத்திரத்தில் புறவழிச்சாலை. இதுபோக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சொல்லணும்னா 6 ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 830 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும், களக்காடு நகராட்சி மற்ற 7 பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடித்திட்ட பணிகளும் முடிவரக்கூடிய நிலையில இருக்கிறது. மணிமுத்தாறு அணைப்பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்ற இதர வசதிகளோடு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மேம்படுத்துகிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதேபோல் கூட்டப்புலி மற்றும் குடுதாழி மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவு அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில் புதிய விளையாட்டரங்கம். தாழையுத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகள். காவல் கிணறு ராதாபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும், குளவகர் நீர் பகுதியில் ஒய் வடிவ மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கு. ராதாபுரம் வட்டம் ஆலந்துறை ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கஞ்சிப்பாறை அணைக்கட்டை மேம்படுத்தி அதன் மேல்மட்ட மற்ற கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வரை அகலப்படுத்தக்கூடிய பணி. அம்பாசமுத்திர வட்டம் விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், சேரன் மகாதேவி வட்டம் தெற்கு வீரவநல்லூர் கிராமத்தில் வள்ளிமலை ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், திசையன் விலை வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பி விடுவதற்காக நம்பியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது.
எல்லாத்துக்கும் மேல பெருமையா சொல்லணும்னா கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பேர்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கிறது. இப்படி சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு செஞ்சிருக்கிற துணிவோடு தான் உங்ககிட்ட நான் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா பழனிசாமி அவர்களும் வாக்கு கேட்டு வர்றார். எப்படி வர்றார்? சுயசந்தனை இல்லாம தமிழ்நாட்டை நாசப்படுத்தின அவர் துரோகத்தின் மொத்த உருவமான தன்னை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு பத்தி கவலைப்படாம அவர் முடிவு பண்ணிட்டார். புறக்கணிச்சுட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவிச்சப்போ இதை செயல்படுத்த முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். மக்கள் கிட்ட அந்த அறிவிப்பு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு கடந்த தேர்தலையே அவரும் மகளிருக்கான உதவித்தொகையை வழங்குவோம்னு நம்மை விட அதிகமான தொகையை சொன்னார். ஆனால் மக்களான நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? கூசாம பொய்களை மட்டுமே பேசுகிற பழனிசாமி நம்ப மாட்டோம், துரோகங்களை மட்டுமே விரும்பி செய்கிற பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம், புதிய விடியலுக்காக உதயசூரியனுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிங்க. நாங்களும் சொன்ன மாதிரியே உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ கூட அதிமுக பாஜக போட்ட சதி திட்டத்தை முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கிட்டோம். அடுத்து திராவிட மாடல் 2.0 1000 2000 உயர்த்தி தர போற அறிவிச்சிட்டோம். அதே போல விடியல் பயணத்திலையும் பெண்கள் சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் பழனிசாமி. இப்போ நம்ம திட்டங்களை முடக்குவோம் தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனா மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். ஆனா பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க.